World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜோதிட உலகின் தங்க மகன், என் பேரன்புக்குரிய ஜோதிடம் எங்களுக்கு ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு ஐயாவுடைய ஒரு வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம ஜோதிடம் படிக்கும்போது எல்லாம் பாட்டாக பாடுவாங்க. உண்மையாலுமே எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயா நம்மளாம் எங்கே போய் ஜோதிடர் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய நூல்கள், மெயினாக சிவதாசன் ஐயா நூல்கள், நெல்லைவசந்தன் ஐயா நூல்கள், அதே மாதிரி கோட்டை ஐயா நூல்கள்லாம் படிக்கும்போதெல்லாம் என்னென்னா ஓகே, அப்போ ஜோதிடத்தில் நம்மளை மாதிரி ஆளுங்களும் படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கையில் அதிகமான ஒரு நம்பிக்கை எப்போ அப்படின்னா தங்கபாண்டியன் ஐயாவுடைய வரவுகளுக்கு பிறகு தான். ஐயாவுடைய வகுப்பில் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் அவருடைய மாணவராக நான் போய் வகுப்பில் கலந்துக்கிட்டேன். ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகுப்பில் என்னடா இருக்குது, அப்போ நான் ஒரு ஆசிரியராக இருந்துகிட்டு இருந்தேன். சரி என்னதான் இருக்குது போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் 3ஆம் பாவத்தை பற்றி ஒரு வகுப்பில் ஈரோட்டில் எடுக்கும்போது ஒரு நாள் மட்டும் அன்றைக்கி நாள் டைம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஃபுல் டே உட்காந்து பார்த்தேன். அப்போ தான் ஐயாவுடைய ரூட் எப்படி அவர் ஃபாலோ பண்ணுறாருன்ற அந்த விஷயம் எனக்கு கிடைச்சது. என்னுடைய ஆராய்ச்சிக்கும் ஐயாவுடைய அந்த ஆய்வு மனப்பான்மை மிகப்பெரிய அளவில் இருந்துச்சுன்றதை எல்லா இடத்துலையுமே நான் இன்றைக்கி நான் நம்ப இருக்கிறேன். ஸோ எங்களுடைய ஆய்வுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய உயர் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருமே குரு பார்வை பலன் அப்படின்ற ஒரு அற்புதமான பலன்களை எங்களுக்கு குரு பார்த்து சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற வாழ்த்துக்கள். வாங்க. 5ஆம் ஆண்டு தர்மசாஸ்திரா ஜோதிட விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஜோதிடத்தில் எனக்கு கிடைக்கிற எல்லா புகழும் என் குருமார்களுக்குத்தான். குருவுடைய அந்த அறிவுரையும் அவங்க பாடமும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு தான் இந்த பெருமை. இது எப்பவுமே சொல்கிறது. இந்த மேடையிலையும் 2 குருமார்கள், அஸ்ட்ரோ சக்தி சார், கோட்டையூர் சுப்பிரமணிய ஐயா, அந்த 2 குருநாதர்களும் இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த மைக்கில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் ஜோதிட சாம்பவான்கள் நவமணி ஐயா, பொன்னியாசுவாமி ஐயா, நம்ம லக்கண புள்ளின்னு சொல்லி அந்த அக்யூரேஷனை எடுத்து சொல்லக்கூடியது, அது எனக்கு பிடித்த ஒரு நபர் ஐயா பெரியசாமி ஐயா. லக்கண புள்ளி, அந்த புள்ளியை பிடிச்சி பாயிண்ட் எடுக்கணும் பாரு. அவர் பேச்சை நான் ரொம்ப ரசிப்பேன். அடிக்கடி பார்க்க நினைக்க நிறைய பேசுங்க, நாங்களும் கொஞ்சம் கற்றுக்கிடுவோம் என்ன அப்படின்ட்டு. பொதுவாக ஜோதிடத்தில் ஆர்வம் யாருக்கு இருக்குது, ஜோதிடத்தை யார் ரசிக்கிறா அப்படிங்கிறதுல நான் எல்லாரையுமே விரும்புவேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், அதை ஆர்வமாக செய்யணும், ஒழுக்கமாக செய்யணும். அதில் நிறைய பேரை வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவேன். அதில் சிலர் எனக்கு பிடிக்கும். அதில் ரொம்ப பிடித்தவர் என் அருமை நண்பர் மணிகண்டராஜ். டெடிக்கேஷனாக இருப்பார், என்றைக்கும் ஒன்றோடு இருப்பார். இன்றைக்கி அவருடைய லெவல் வேறு லெவலில் போயிடுச்சு. இருந்தாலும் எங்களை மறக்காமல் வருஷத்துக்கு 2 தடவை அழைச்சிருவார். அப்போ அவர் மனசில் இருக்கோம்னு எனக்கு ஒரு சந்தோஷம். முத்துப்பாண்டியன் நான் சந்திக்கிற போதெல்லாம் கேட்பேன், மணிகண்டராஜ் நல்லா இருக்காரான்னு. ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிறது ஜோதிடத்தை தாண்டி எனக்கு பிடிச்சதவர். ஆத்மார்த்தமாக சொல்லி தருவார். அந்த மாணவர்களை உருவாக்குற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேடையில் நிறைய பேசலாம், இன்னும் நிறைய பேச வேண்டிய ஆள்கள்லாம் இருக்குது. அதனால் அடுத்து வருங்காலங்களில் நான் பேசுகிறேன். எனக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன். இந்த விழாவில் நீங்கள் கலந்து எல்லாருமே மணிகண்டராஜை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா எல்லா ஜோதிடர்களையும் பாகுபாடு இல்லாமல் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த எண்ணம் இப்படி அவருக்கு உதயமாகுது. எல்லாரையும் கூப்பிடணுங்கய்யா, 5 நாள் எல்லாரையும் நான் கௌரவப்படுத்தணும், ஜோதிடர் ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இலக்கணத்துக்கு இவர் எனக்கு ஒரு உதவுரை. எல்லாரையும் அழைச்சி எல்லாரையும் கௌரவிக்கணும் அப்படின்னாரு. இன்றைக்கி ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கும். எல்லாத்தையுமே திறமை இருக்குங்க, யாரையும் லேசாக நினச்சிடக்கூடாது. அருள் விளையாட்டுலாம் எவ்வளோ ஒளிஞ்சிருக்கு தெரியுமா?
ஐயா பாருங்கள் சிம்பிளாக இருக்கார், அவரை பார்த்தாலே நமக்கு ஜோசியம் வந்துடும். என்ன இல்லையா? என்ன சிவகுமார் சார் சரிதானே? பழனிசாமிண்ணே, ராஜாசங்கரனே, குணா சார், இங்கே நிறைய பேரை சந்திக்கிற ஒரு ஆற்றலும் இந்த மாதிரி இடங்களில் தான் நமக்கு கிடைக்குது. ஐயா உண்மையாக இல்லையா? நம்ம பயணம் பண்ணி அருள்வெளி சாரை பார்க்கணுன்னா பயணம் பண்ணி போகணும், பிளான் போட்டால் நடக்காது. இந்த வந்த இடத்துல எத்தனை பேர் பார்த்துக்கிட்டோம்? கோட்டையூரையாவை பார்த்துக்கிட்டோம். அப்போ எல்லாரும் சந்திக்கிற ஒரு ஏற்பாடும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ப்ளஸ். அதே மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதும் ப்ளஸ். ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஆற்றல் இருக்குது. யாரையும் நம்ம ஏளனமாவோ தாழ்வாவோ நினைக்கக்கூடாது. நம்மளை விட ஒருபடி உயர்வாக தான் நம்ம ஜோசியரை மதிக்கணும். இது என்னுடைய பாணி, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. ஐயா அவர்கள் த்ரோட் பெயின் சொல்லிட்டாரு. ஸோ இன்னொரு நாளைக்கு மிகவும் சிறப்பாக ஒரு உரையை வழங்க வேண்டுமாய் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். 2 மாதம் திரும்ப மீண்டும் தரேன்னு சொல்லிக்கிறாரு. இதோ ஐயா அவர்களுக்கான ஒரு காணொளி. ஐயா அவர்களுக்கு நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். பண்பும் பழகும் குணமும் அன்பும் அரவணைக்கும் அக்கறையும் அனுசரிப்பும் எளிமையும் இத்தனை குணம் கொண்ட தங்க மனசுக்காரர் நம்ம தங்க பாண்டியன் ஐயா. ஜோதிட உலகில் பிதாமகன் பீஷ்மர், பாரதம் தந்த ஜோதிட சுடரொளி, பிரபஞ்சம் அள்ளித்தந்த பரம்பொருள். ஜோதிடத்தை உயிர் மூச்சாய் கொண்டு அள்ளும் பகலும் ஜோதிட சிந்தனையில் மட்டுமே வலம் வரும் வான்புகழ் வல்லுனரோ உங்களின் கோல்டன் பாயிண்ட், எங்களின் செவிக்கு கிடைக்கும் சிறப்பான விருந்தோம்பல். ஜோதிட குறிப்புகளால் 1000 மேடைகள், கருத்தரங்கங்கள், மாநாடுகள் என வலம் வரும் தாங்கள் கோடி மேடைகள் வலம் வர நாங்கள் வேண்டுகின்றோம். உங்களின் சேவை என்றென்றும் தேவை. பல 100 ஜோதிடர்களை உருவாக்கிய உயர்ந்த உள்ளம் கொண்ட உத்தமரே. உயர் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.